மக்களே and welcome to my channel with love Jennifer. So இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா goat milk with nalangu maavu soap and அதுவும் என்ன இதுல ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா டோட்டலா 5 kgs of goat milk with nalangu maavu soap எப்படி பண்ண போறோம் and அது எப்படி கட் பண்ண போறோம் எப்படி சின்ன சின்ன சோப் ஆக்க போறோம் இது எல்லாமே இன்னைக்கு எபிசோட்ல நீங்க பார்க்க போறீங்க. இதுதான் 5 kgs கான மோல்ட். இந்த மோல்ட்ல வந்து நம்ம மொத்தமா வந்து சோப் எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மோல்ட்ல ஊத்திட்டோம் அப்படினா ஈஸியா நமக்கு 5 kg சோப் பண்ணிடலாம். இது வந்து நீங்க நிறைய பண்றீங்க நிறைய சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். and then பாத்தீங்கன்னா இது வந்து பார் கட்டர். அதாவது இந்த 5 kg சோப் மோல்ட்ல ஊத்துனதுக்கு அப்புறம் இதுல வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா அந்த இத வந்து கட் பண்ணோம் அப்படினா உங்களுக்கு பார் பாரா நம்ம வந்து ஒரு 1000 grams of soap செய்யறப்போ நமக்கு ஒரு பார் வரும் பாத்தீங்களா அந்த பார் வந்து ஈஸியா அந்த மாதிரி இதுல கட் பண்ணிட்டோம் அப்படினா நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுல வந்து நம்ம சோப்பை தனித்தனி சோப்பா குட்டி குட்டியா how much ever grams நமக்கு வேணுமோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 grams நம்ம யூசுவலா பண்றது சோ 100 to 110 grams கரெக்டான மாதிரி சோப்பா இதுல கட் பண்ணிடலாம். சோ இதெல்லாம் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் கேட்கலாமா? ஓகே சோ இப்போ இந்த goat milk with nalangu maavu 5 kg சோப் நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் goat milk சோப் செஞ்சிட போறோம் and then nalangu maavu சோப் செஞ்சிட போறோம். சோ அதுக்கு அப்புறம் அது ரெண்டுத்தையுமே ஒண்ணா mix பண்ணிட்டு அத 5 kg மோல்ட்ல ரெடி ஊத்திட்டோம் அப்படினா சோப் ரெடி. சோ ஃபர்ஸ்ட் வந்து goat milk சோப்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து நம்ம 1700 grams of oils வந்து இதுல எடுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து coconut oil 595 grams, then olive oil pomace அது 510 grams, and then palm oil 510 grams, and then castor oil 85 grams. அதுக்கப்புறம் frozen goat milk இது 561 grams, and then lye which is sodium hydroxide caustic soda அப்படிங்கற நேம்லயும் நம்ம சொல்லலாம் அது 247 grams, and then essential oil of your choice 50 grams. இப்போ nalangu maavu சோப்புக்கான ingredients பார்க்கலாம். So total oils இதுலயுமே வந்து 1700 grams நம்ம எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா nalangu maavu infused coconut oil 850 grams. So இந்த nalangu maavu infused coconut oil எப்படி பண்றது அப்படிங்கறது என்னோட previous வீடியோல உங்களுக்கு இருக்கும். அதுல நீங்க போய் வந்துட்டு பாத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து palm oil 765 grams, castor oil 85 grams, water 561 grams, caustic soda which is lye 261 grams, and then essential oil 50 grams, and then nalangu maavu 50 grams. அதாவது இந்த essential oilயும் nalangu maavyum நம்ம வந்து mix பண்ணி கடைசில கலப்போம் இல்லையா சோ அதுக்காக அந்த nalangu maavu எக்ஸ்ட்ராவா 50 grams. சோ இதுதான் நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டான அளவு இந்த 5 kg of nalangu maavu with goat milk soap செய்யறதுக்கு. இதுல உங்களுக்கு இந்த ஆயில் கிடைக்கல இந்த இது கிடைக்கல அப்படிங்கிறதுனால எந்த ஆயிலையும் நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். நான் சொன்ன இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு கரெக்டான அளவு நீங்க வந்து ஆயில்ஸும் எடுத்து கரெக்டா பண்ணீங்கன்னா 5 kg ஆன சோப்புக்கு சட்டுன்னு ஈஸியா பண்ணிடலாம். So these are the ingredients நான் வந்து mix பண்ணி வச்சிருக்கேன். அதாவது இதுல ஆயில்ஸ் எல்லாமே mix ஆயிருக்கு and இதுல வந்து பாத்தீங்கன்னா lye and goat milk soap வந்து goat milk வந்து mix ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா lye and water mix பண்ணிருக்கேன். ஓகே சோ இப்போ இந்த goat milk soap ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போறோம். அதுக்கு அப்படியே உடனே நம்ம வந்து nalangu maavu soapயுமே வந்து ரெடி பண்ண போறோம். This is already வந்து நான் இத வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். இதுல என்ன இருக்குன்னா goat milk and lye. சோ வந்து இது frozen goat milk தான் நம்ம வந்து பண்ணனும். அது எப்படி பண்றது அப்படிங்கிறதுமே என்னோட previous videosல இருக்கு. சோ ப்ளீஸ் செக் இட் அவுட். நீங்க வந்து பிகினரா இருந்தீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. இத mix பண்ணலாம். meanwhile இதுல நான் இதுவுமே mix பண்ணிடுறேன். so this is like nalangu maavu soap ஓட ஆயில்ஸ் எல்லாமே இருக்கு plus இதுல water and lye mixture இருக்கு. இதுவுமே ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணது. ஓகே சோ இது வந்து 3/4 of the soap வந்து ரெடியா இருக்கன மாதிரியான ஒரு ட்ரேஸ் அதாவது half trace வந்திருக்கு. சோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா nalangu maavu infuse பண்ண essential oil mix பண்றோம். and then next இது வந்து goat milk soap அதுல இருக்கிறதுக்கான essential oil mix பண்ணலாம். ஓகே சோ ரெண்டு சோப்பும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து nalangu maavu soap இது goat milk soap and இது ரெண்டுமே வந்து நம்ம mix பண்ணி அப்படியே ஊத்தி நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு டிசைன் போட போறோம். சோ அது பார்க்கலாமா?
ஓகே, ஸோ வந்து இதில் ஃபுல்லாக வந்து இப்போ எல்லாமே சோப் போட்டாச்சு. அண்ட் இது போட போட கொஞ்சம் கட்டி ஆகும், பட் தட்ஸ் ஓகே. நம்ம வந்து அதை லாஸ்ட்டாக ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், ஐபி ஆல்கஹால். ஸோ அது வந்து நம்ம வந்து பபிள்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அண்ட் இது ஒரு தடவை வந்து நல்லா ஒரு தட்டிங்க அப்படின்னா உள்ள இருக்கிற பபிள்ஸ் எல்லாமே கூட வெளில வந்துடும். அதுக்கப்புறம் ஐபி ஆல்கஹால் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சோப் வந்து செட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு வந்து அப்படியே வச்சுடுங்க. நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு 24 hours தான் வைப்போம் மற்ற சோப்பெல்லாம் நம்ம சின்ன பாரில் செய்கிறப்போ. பட் சின்ஸ் இட்ஸ் லைக் ஹியூஜ், ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு ஒரு 3 to 4 டேஸ்க்கு வந்து நல்லா காயிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணதுலேருந்து இந்த பார் எப்படி கட் பண்ணணும் அண்ட் இதை எப்படி வந்து நம்ம சோப்ஸ் ஆக்குறோம், இது எல்லாமே நம்ம வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 4 days வந்து இது அப்படியே வச்சாச்சு. இந்த சோப் வந்து இங்க மோல்ட்ல இருந்து எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த இடமே ஃபுல்லா வந்து நான் சானிடைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எப்படி இப்போ கட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் அந்த பார், ஐ மீன் லைக் கட்டர். ஒரு எட்ஜில் இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, சிங்கிள் பார் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இன்னும் 2 பார்ஸ் வரும் அதுல. ஓகே, சோ இப்போ இத வந்து குட்டி குட்டி சோப்ஸா வந்து 100 grams 110 grams சோப்பா வந்து நம்ம இப்ப கட் பண்ண போறோம். அது வந்து நம்ம பேக் பண்ணி ஐ மீன் லைக் காய வைக்கிறப்போ 30 days கழிச்சு சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு அது வந்து ஒரு 105 grams அந்த மாதிரியான ஒரு சோப்பா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி சேல் பண்ணலாம். இது இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அளவு பார்த்தீங்களா, இதுதான் வந்து சோப்போட அகலமாக இருக்கும். இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து மாற்றிட்டு இருக்க தேவையில்லை. ஒரு தடவை நீங்கள் 110 grams அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 108லேருந்து 112க்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக சோப் வரும். ஒரு எட்ஜில் வச்சுக்கோங்க. அண்ட் இது ஃபுல் எண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ இப்போ இந்த ஒரு பார்லன்னு பார்த்தீங்கன்னா 15 சோப்ஸ் கிட்ட வந்திருக்கு. இது மாதிரி இந்த ஒரு 5 kgs ஆஃப் நம்ம சோப் செய்யறதுல நம்மளுக்கு வந்து 45 to 50 சோப்புக்குள்ள வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இது எல்லாமே வந்து 30 daysக்கு மினிமம் 30 daysக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரேல போட்டு இல்லைன்னா டப்ல போட்டுட்டு வந்து அதை காய விடணும். காய வச்சதுக்கு அப்புறம் அது ஃபேன் காத்தும் படணும், பட் அட் த சேம் டைம் டஸ்ட் படாம அந்த மாதிரியான ஒரு இடத்துல காய வச்சுட்டு அது 30 days கழிச்சு சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் போனதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாமே எவாபரேட் ஆகி கெமிக்கல் ஃப்ரீ சோப்பா நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சேல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸோட உங்களை நான் வந்து சந்திச்சுட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.